الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطاهرين وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العليم எல்லா பகலும் இறைவன் அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா அவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவன் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிபட்டு வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா-தாபீன்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா அளப்பெரும் கிருபையினால் மகத்தான ஒரு ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா நம் எல்லோரையும் சந்தர்ப்பிக்க செய்திருக்கிறார். அல்லாஹ் நமது ஒன்று கூடலை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அல்லாஹ்வின் அருளால் நம்முடைய நாடும் சரி, நம்முடைய சமுதாயமும் சரி, சந்திக்கிற சோதனைகள் ஏராளம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு முஸ்லிம் வாழ்வில் பெரும்பாலான நேரங்களில் ஏராளமான சோதனைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு சோதனைக்கு பின் இன்னொரு சோதனை, ஒன்று முடிவதற்குள்ளாக அடுத்து ஒரு சோதனை என்று வரிசையாய் வாழ்நாள் முழுக்கவே நிறைய சோதனைகளை சந்திப்பார். ஆனாலும் சோதனைகளின் போது பொறுமைகளை கைக்கொள்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், வருகிற சோதனை அவரின் எந்த பாவத்தையும் விட்டு வைக்காது. ஒவ்வொரு சோதனையும் வருகிற போது பாவங்களை அப்படியே இலைகள் உதிர்வதை போல அவரிடமிருந்து பாவங்கள் ஒவ்வொன்றாய் உதிர உதிர இறுதியில் அவர் அல்லாஹ்வை சந்திக்கிற போது பாவங்கள் அற்ற பரிசுத்த முஸ்லிமாக அல்லாஹ்வை சந்திப்பார் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது தனி மனிதர்கள் சார்ந்த சோதனைகள். ஒரு தனி மனிதர் சோதனையோ, குடும்பம் சார்ந்த சோதனையோ, இப்படி மனிதர்களுக்கு ஏற்படுகிற சோதனைகள். இதை தாண்டி பல நேரங்களில் சமுதாயம் சார்ந்த சோதனைகள் பெரும் சோதனைகளாக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கிற அளவிற்கு சமுதாயத்தின் நலன்களில் கை வைக்கிற, சமுதாயத்தின் அடிப்படைகளை பறிக்க நினைக்கிற பல்வேறு சோதனைகளும் கூட இந்த சமுதாயம் தொடர்ந்து கண்டு வருகிறது. அந்த வகையிலே நாம் அறிந்திருக்கலாம், உலகம் முழுக்கவே, நம்முடைய நாடு மட்டுமல்ல, இந்த மார்க்கம் சத்திய இஸ்லாம், தீனுல் இஸ்லாம், இதற்கு எதிரிகளும் அதிகம், இதை எதிர்ப்பவர்களும் அதிகம். மிக முக்கியமாக யூதர்கள் இஸ்லாத்தின் ஆக பெரும் எதிரிகள். அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா வசனத்திலே குறிப்பிடுவான், இந்த முஸ்லிம்களுக்கு எதிரிகளிலேயே மிக பெரும் எதிரிகள் யூதர்கள் என்பார். இப்ப ஆரம்ப காலத்திலிருந்தே மிக மோசமான எதிரிகளாக இந்த யூதர்கள். உலக அளவில் எதிர்ப்பை சந்திக்கிற ஒரு சமுதாயம், ஆனாலும் அதனுடைய வளர்ச்சி வேகம் குறைவதாக இல்லை. அசுர வேகத்தில் இந்த மார்க்கத்தின் வளர்ச்சி அல்லாஹ்வின் அருளால் போய்கொண்டிருக்கிறது. மிக மோசமான கலாச்சாரங்களை கொண்டிருக்கிற பல்வேறு ஐரோப்பிய மேற்கத்திய நாடுகள் எல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் இனிய கருத்துக்களால் கவரப்பட்டு இஸ்லாத்தின் கோட்டைக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா அவன் மார்க்கத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் எதிரிகள் விடுவதாக இல்லை. தொடர்ந்து எதிர்ப்புகள், பல்வேறு சதிகள், பின்னப்படுகிற சூழ்ச்சி வலைகள் இந்த மார்க்கத்திற்கும் இந்த மார்க்கத்தை சார்ந்த முஸ்லிம்களுக்கும் எதிராக. மிக முக்கியமா பல்வேறு கட்டங்கள்ல அல்லாஹுவை வணங்குகிற, அவனை இபாதத் செய்கிற ஒரு முஸ்லிமின் வாழ்வோடு இரண்டர கலந்திருக்கிற, உயிரோடும் உணர்வோடும் உறைந்திருக்கிற அல்லாஹ்வின் இல்லங்கள் கூட சில நேரங்களில் இரையாக்கப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் இல்லங்களில் கூட கை வைக்க துணிகிற மிக மோசமான போக்கு.
வழிபாட்டு தலங்களை கூட சிதைக்க நினைக்கிற மிக மோசமான போக்குகளை எல்லாம் நம்முடைய நாடுகளிலே நாம் பார்த்து வருகிறோம். கண்ணிமிக்கவர்களே, அப்ப நாம் யோசித்து பார்க்கிறோம், பொதுவா பள்ளி வாசல்கள், மஸ்ஜிதுகள், அல்லாஹ்வின் இல்லங்கள், இறை இல்லம் என்று வாய் நிறைய சொல்லுகிறோம். எவரும் உரிமை கொண்டாட முடியாத, எவரும் எனக்கு பின் வாரிசு சொத்து என்றெல்லாம் யாராலும் கோரப்பட முடியாத முழுக்க ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவனுக்கு மாத்திரமே சொந்தமான ஆலயங்கள் பள்ளிவாசல்கள், அவனை மாத்திரமே வணங்கப்படக்கூடிய இடங்கள் பள்ளிவாசல்கள், அவனது திருநாமம் ஓங்கி உரத்து ஒலிக்கப்படுகிற, அவனிடத்தில் மாத்திரம் கையேற்றப்படுகிற இடங்கள் பள்ளிவாசல்கள். கண்ணிமிக்கவர்களே, அதனாலதான் சஹாபா பெருமக்கள் எங்கேயும் போர் நிமித்தமாக போனாலும் கூட போகிற இடங்களில், இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக போகிற போது, சொந்த நாட்டை விட்டு ஹிஜரத்தாக அவர்கள் கிளம்பி போகிற போது முதல் முயற்சியாக அவர்கள் செய்வது பள்ளிவாசலை கட்டமைப்பது, பள்ளிகளை கட்டுவது நபிமார்கள் சஹாபாக்களின் பிரதான நோக்கமாக. ஒரு சாபி ஹஜ்ரத் உக்பத் இப்னு நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உக்பத் இப்னு நாஃபி கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வீரர்களை அழைத்து கொண்டு இந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பிரச்சாரத்திற்காக கிளம்புவார்கள், இஸ்லாத்தை பரப்புவதற்காக. காரவான் ஒரு இடம், காரவான் அடர்ந்த காடுகள் நிறைந்திருக்கிற மிக கொடிய வனவிலங்குகள் வாடுகிற பகுதி அந்த காரவான் பகுதி. எனக்கு உக்பத் இப்னு நாஃபி அல்லாஹ்வின் அழைப்பாளராக சென்றிருக்கிறார்கள். இப்ப போனவங்க அந்த இடத்துல தங்கணும், அங்கே தங்கி சொந்த ஊரை போல அங்கே வசித்து அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு உக்பத் இப்னு நாஃபி ஒரு குன்றின் மீது ஏறி நின்று பொது அறிவிப்பு செய்வார்கள். மனிதர்களுக்கு அறிவிப்பல்ல, காடுகளில் வசிக்கிற வனவிலங்குகளுக்கு. இப்ப உரத்து சொல்லுவார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் தூதரின் தூதர்கள், நபிகள் நாயகத்தின் தூதுவர்கள், நாங்கள் சத்திய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக வந்திருக்கிறோம், இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக வந்திருக்கிறோம். உங்களுக்கு 3 நாட்கள் அவகாசம், நீங்கள் இந்த காட்டை காலி செய்ய வேண்டும். பொது அறிவிப்பு. பொதுவாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இப்ப அவனின் மார்க்கத்திற்காக பிரச்சாரத்திற்காக யார் கிளம்புவார்களோ அல்லாஹ்வின் உதவி அவர்களுக்கு உண்டு. அல்லாஹ் அவரின் வார்த்தையை அந்த வனத்திலே இருக்கிற எல்லா பிராணிகளின் செவிகளிலும் அல்லாஹ் கொண்டு சேர்ப்பான். 3 நாட்கள் அவகாசம் தந்ததை போலவே இந்த ஊர் மக்கள் நேரடியாக கண்டவர்கள் சொல்லுவார்கள், பல்வேறு வனவிலங்குகள் குட்டிகளை தங்கள் வாய்களில் கவ்விக்கொண்டு அந்த காட்டை காலி செய்தது காட்சிகளை நாங்கள் கண்டோம். 3 நாட்கள் முடிவுல காடு காலியாயிரும். இவர்கள் அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு குடிசைகள் பல்வேறு இந்த டென்ட் மாதிரி போட்டு அவர்கள் வசிக்க துவங்குவார்கள். ஆனாலும் அமீர் தளபதி ஹஜ்ரத் உக்பத் இப்னு நாஃபிற்கு ஒரு பள்ளியை கட்ட வேண்டும், அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒரு இறை இல்லம் வேண்டும். அதே கவலையின் சிந்தனையில் இரவு உறங்குவார்கள். ஏன்னா கிபிலா தெரியல, பள்ளி எங்க கட்டுறது, கிபிலா டைரக்ஷன் தெரியல. இன்னைக்கு மாதிரி காம்பஸ் தான் இருக்கிற காலம் இல்ல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வந்து சொல்லுவார்கள், உக்குபா என்ன கவலை? சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு பள்ளிவாசலை கட்டணும், கிபிலா திசை தெரியல. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்குபாவை அழைத்து சென்று கையில் வைத்திருக்கிற ஒரு சிறு குச்சியால் கோடிட்டு எல்லைகளை வரைந்து காட்டி சொல்லுவார்கள், இது நீங்கள் கட்ட வேண்டிய பள்ளி, கிபிலாவின் திசை இது என்று அடையாளமிட்டு போவார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுநாள் காலை உக்குபா எழுந்து அந்த இடத்திலே போய் பார்க்கிற போது அடையாளம் அப்படியே இருக்கும். அதே இடத்திலே பள்ளி கட்டினார் என்று வரலாறு. ஹஜ்ரத் உக்பத் இப்னு நாஃபியின் மஸ்ஜித் என்று இன்றைக்கும் அந்த மஸ்ஜித் உண்டு, போய் பார்ப்பவர்களுக்கு தெரியும். அதே அந்த பள்ளி கிட்டத்தட்ட காபத்துல்லா இறை முதல் ஆலயத்திற்கு பிறகு புராதன பள்ளிகளிலே ஒன்றாக அந்த பள்ளி இன்றைக்கு கொண்டு கண்ணிமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம். சஹாபா பெருமக்களின் மிக ஆழமான சிந்தனை, செல்லுகிற இடங்களில் எல்லாம் ரபுல் ஆலமீனை வணங்குவதற்காக பள்ளிகள் கட்டப்பட வேண்டும் என்கிற அளவிற்கு மஸ்ஜிதின் கண்ணியம் அவர்களது உள்ளங்களிலே குடிகொண்டிருந்திருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹதீசுகளை பார்க்கிறோம். இன்ன புயூத்தி ஃபில் அர்லி அல் மசாஜித், நல்லா சொல்லுகிறார், என்னுடைய வீடுகள் பூமியில், இந்த பூமி பரப்பில் எனது இல்லங்கள் எது தெரியுமா? அல் மசாஜித், பள்ளிவாசல்கள்.
இப்ப பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வின் இல்லங்களாக, அல்லாஹ்வின் வீடுகளாக கண்ணிமிக்கவர்களே. அதை தொடர்ந்து அந்த ஹதீஸ்ல வரும், ஃபதூபா லி அப்தின் துதஹிரு ஃபீ பைத்தி. இந்த வீடுகளிலேயே ஒழுங்கு செய்துவிட்டு யார் அல்லாஹ்வின் இல்லத்திற்கு வருகிறார்களோ, அல்லாஹ்வை வணங்குவதற்காக, பல்வேறு நன்மைகளை செய்வதற்காக, மார்க்கத்தை கற்பதற்காக வீடுகளில் சுத்தம் செய்துவிட்டு யார் பள்ளிக்கு வருகிறார்களோ, சும்ம ஜாரணி, அல்லாஹ் குறிப்பிடுவான், என்னை ஜியாரத் செய்ய யார் வருகிறார்களோ, எனது இல்லத்திற்கு என்னை சந்திப்பதற்கு யார் வருகிறார்களோ, அந்த ஹதீஸ் குதிசையிலே பார்க்கிறோம் மன்னிமிக்கவர்களே, விருந்து உபசாரம் செய்பவன் அல்லாஹ். பொதுவாக வீட்டுக்கு வரவங்க நம்ம விருந்து கண்ணியப்படுத்துவோம். வருகிற விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது இஸ்லாமிய மரபு. இப்ப அல்லாஹ்வின் இல்லத்திற்கு, அல்லாஹ்வின் ஆலயத்திற்கு வருகிற விருந்தாளிகளை, தொழுகையாளிகளை கண்ணியப்படுத்துவதை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தன் பொறுப்பாக வைத்திருக்கிறான் கண்ணியமிக்கவர்களே. இப்ப அல்லாஹ் கண்ணியம் செய்வான். வருகிற தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் விருந்து உபசாரம் செய்கிறான். இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வரும், எத்துணை முறை ஒரு முஸ்லிம் ஒரு நாளுக்கு பள்ளிக்கு வருகிறாரோ அந்த முறைகள் கணக்கிடப்பட்டு நாளை மறுமையில் சுவனத்தில் அவருக்கு விருந்து உபச்சாரம் உண்டு. ஆனால் பெரிய கை செய்தோம், அல்லாஹ்வின் விருந்தை நிறைய ஏற்க மறுக்கிறோம். தினந்தோறும் 5 முறை அல்லாஹ்விடம் இருந்து விருந்து அழைப்பு, சுவனத்திற்கான அழைப்பு. ஆனாலும் பள்ளி குறித்த கண்ணியம் இன்றைக்கு உள்ளத்தில் நிரம்ப இல்லை என கண்ணிமிக்கவர்களே. எனவே இன்றைக்கு நாம் புறக்கணிக்கிறோம். பள்ளி குறித்த மகத்துவம் இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களிலே குறைந்து வருகிறது. எத்துணை தூரம் சஹாபாக்களை போல உயிரோடும் உணர்வோடும் நம்முடைய அல்லாஹ்வின் இல்லங்கள் நேசிக்கப்பட வேண்டும் கண்ணிமிக்கவர்களே. இதற்கு உமர் ரலியல்லாஹு அவனுடைய ஆட்சி காலத்துல பொதுவா பள்ளிவாசல்கள்ல இவ்வளவு பயபக்தியான ஒரு சூழ்நிலை அவங்களுடைய காலகட்டத்துல. பள்ளிவாசல்கள்ல உரத்து சப்தமிடுவதற்கு கூட அவர்களால் சகிக்க முடியாது. அது உமருடைய ஆட்சி காலத்துல 2 பேர் வெளியூர்காரன், தாயிஃபை சேர்ந்தவர்கள், புதுசா வந்திருப்பாங்க மதீனாவுக்கு. பள்ளிவாசல்ல வந்து சத்தம் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதுல உமர் அவர்கள் கலீஃபா, தூரத்திலிருந்து பார்த்தவர்கள் ஒரு சிறு கல்லை எடுத்து அவர்கள் மீது எரிந்து ஒரு நபரை அனுப்புவார்கள். அவங்களை கூட்டிட்டு வாங்க, 2 பேர் வருவாங்க. நீங்கள் எந்த ஊர் என்று கேட்பார்கள். கலீஃபா, நாங்கள் தாயிஃபை சார்ந்தவர்கள். இதற்கு உமர் சொல்லுவாங்களா, ஒருவேளை நீங்கள் மதீனாவாசியாக இருந்து இந்த மஸ்ஜிதின் மாண்பை குறைக்கிற, சப்தமிட்டு பேசுகிற இது போன்ற செயலை செய்திருந்தால் அதற்கு உமர் சொல்லுவார்களாம், உங்கள் கண்ணம் சிவக்கிற அளவிற்கு நான் தண்டனை தந்திருப்பேன் என்பார்களாம் கண்ணிமிக்கவர்களே. அந்த அளவிற்கு மஸ்ஜிதை குறித்த கண்ணியம் உள்ளங்களிலே இருந்திருக்கிறது. இறை இல்லங்களில் பயபக்தி நிலைநாட்டப்பட வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சுகிற இடம் பள்ளிவாசல், அல்லாஹ்வை அடைகிற இடம் பள்ளிவாசல் கண்ணிமிக்கவர்களே. எனவே அந்த பள்ளிகள் குறித்து நம்முடைய உள்ளங்களிலே கண்ணியம் வர வேண்டும். சிறப்பானவர்களே, என்ன சொல்ல போனா, இந்த பள்ளிகள்ல யார் அதிகமா நேரத்தை செலவழிக்கிறாங்களோ, ஏன்னா பள்ளிவாசல்கள் சாதாரணமான மாதிரி தொழுதுட்டு வந்து போற இடம் கிடையாது. ஹதீஸ்ல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த பள்ளிகளுக்கு என்று சில தூண்கள் இருக்கிறார்கள். இன்னலில் மஸாஜிதி அவுதாதா, இந்த தூண்கள் பள்ளியிலேயே நிரந்தரமாக இருப்பதை போல அதிக நேரம் பள்ளியிலே இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் பள்ளியின் தூண்கள். சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, ஜுலசாஹும் அல் மலாயிகா, இவர்களின் தோழர்கள் யாரு தெரியுமா, இவர்களின் நட்பு வட்டாரம் யாரு தெரியுமா, பரிசுத்த மலக்குமார்கள். இப்ப மலக்குகள் இவர்களுக்கு தோழமைகளாக, தோழர்களாக, நண்பர்களாக. இவர்களின் சபை கூடுகிற போது மலக்குகள் வந்து கலந்து கொள்வார்கள். மலக்குமார்கள் வந்து தோழர்களின் சபையிலே அமர்வார்களாம் மன்னிமிக்கவர்களே. பெருமானார் தொடர்ந்து சொல்லுவார்கள், வைதா ஆபு இஃப்தகது, ஏதாச்சும் வேலையா வெளியே போயிருக்காரு, பள்ளியிலே இருக்கிறவர், பள்ளியுடைய தூணை போன்றவர், மலக்குகளின் தோழர், ஏதாச்சும் வேலையை வெளியே போனா இஃப்தகது, மலக்குகள் தேடி போவாங்க, நண்பரை காணலையே, நம்முடைய தோழரை காணவில்லையே என்று மலக்குகள் அவரை தேடி போவார்களாம் மன்னிமிக்கவர்களே. வைதா மரிலு ஆது, ஒருவேளை அவர் நோய்வாய்ப்பட்டால் மலக்குகள் வந்து நலம் விசாரிப்பார்கள். நண்பர்கள் உறவுகளை நாம் விசாரிப்பதை போல, நோயாளிகளை தேடி போய் விசாரிப்பதை போல, தன் தோழர்கள் நோய்வாய்ப்படுகிற போது மலக்குகள் வந்து விசாரிப்பார்கள் கண்ணிமிக்கவர்களே. இத்துணை பெரும் பாக்கியங்களும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பள்ளிகளிலே வைத்திருக்கிறார், அவனது இல்லங்களிலே வைத்திருக்கிறான் கண்ணிமிக்கவர்களே. அதனாலதான் ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஷ்அத் இப்னு முஆத் ஒரு சஹாபி, அஷ்அத் இப்னு முஆத் பள்ளியில நிறைய நேரம் செலவழிக்கிறப்ப மலக்குகள் எவ்வளவு தூரம் அவர்களது ஜனாசாக்களில் கூட கலந்து கொள்கிற பாக்கியம் அவர்களுக்கு உண்டு. இந்த அஷ்அத் இப்னு முஆத் சஹாபி இறந்துருவாங்க, ஜனாசா ஒரு அறையிலே வைக்கப்பட்டிருக்கும். இப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வெளியில் இருந்து உள்ளே வருவார்கள். வளமைக்கு மாற்றமாய் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் விரல்களை கொஞ்சம் உயர்த்தியவர்களாய், கூட்ட நெரிசலில் நடக்கக்கூடிய நபர் எப்படி நடப்பாரோ அதுபோன்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்களை கெந்தி கெந்தி வருவார்கள். அந்த சபைகளை தாண்டி கொண்டு வந்து ஜனாசாவுக்கு அருகிலே அமர்வார்கள். அமருகிற தோற்றமும் கூட, நபிகள் நாயகம் அமருகிற நிலையில் கூட இட நெருக்கடியால் அமர்பவரை போல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் அடங்கி அமர்வார்கள். பார்த்த சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், கூட்டம் எல்லாம் ஃப்ரீயா தானே இருக்குது, அப்படி ஒன்றும் கூட்டம் நெரிசல் இல்லையே, இப்போ இந்த ரூம் காலியா தானே இருக்குது, ஆனால் நீங்கள் வருகிற போது பெரும் மக்கள் அலையில் நடந்து வருபவரை போல கெந்தி கெந்தி வந்தீர்கள், அமருகிற போதும் கூட கொஞ்சம் ஒடுங்கி அமர்ந்திருக்கிறீர்கள், என்ன காரணம்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்களா, உங்களது பார்வைக்கு தெரியாத மலக்குகளின் பெருங்கூட்டம் இந்த இடம் முழுக்க சூழ்ந்திருக்கிறார்கள். இப்ப நான் அமருகிற இடத்தில் கூட பெருமானார் சொல்லுவாங்களாம், 4 விரல்களை வைக்கிற அளவுக்கு கூட இடமில்லாத அளவுக்கு மலக்குகளின் பெருங்கூட்டம் சூழ்ந்திருக்கிறது இந்த சபையில். நான் அமருகிற இடத்தில் கூட ஒரு மலக்கு, அருகிலே அமர்ந்திருக்கிற மலக்கு தன் இறக்கைகளை கொஞ்சம் ஒடுக்கி எனக்கு அமர இடம் தந்தார் என்று பெருமானார் சொல்லுவதை பார்க்கிறோம். மன்னிக்கவர்களே, இப்ப பள்ளிகளில் நாம் நெருங்கி இருக்கிற போது, அல்லாஹ்வின் இல்லங்கள் நமக்குமான தொடர்பு நெருங்கிய தொடர்பாக இருக்கிற போது இது போன்ற பாக்கியங்கள் நமக்கு உண்டு. கண்ணிமிக்கவர்களே, அதனாலதான் பொதுவா பள்ளிகள் அல்லாஹ்வின் இல்லங்கள், பைத்துல்லா, அல்லாஹ்வின் ஆலயங்கள் பள்ளிகள். வரலாற்று ஒரு நிகழ்வு சொல்லுவாங்க. மாமன்னர் ஹாரூன் ரஷீத் நாம் அறிந்திருக்கலாம், மிகப்பெரிய இஸ்லாமிய மன்னர், நல்ல தக்குவா நிறைந்த ஆட்சிக்கு சொந்தமானவர் ஹாரூன் ரஷீத். ஒரு கோபத்துல தன்னுடைய மனைவியை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார், இன்று மாலை சூரியன் மறைவதற்குள்ளாக மறைகிற நேரத்தில் என் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நீ இருந்தால் நீ 3 தலாக். கொஞ்சம் யோசிக்காம சொல்லிட்டாரு. இன்னைக்கு சாயந்தரம் சூரியன் மறையறதுக்குள்ளார அந்த நேரத்துல என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி, என்னுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் நீ இருந்தால் நீ 3 தலாக் அப்படின்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நினைவு வருகிறது, அப்ப விபரீதம் புரியாமல் இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டோமே. இதற்கு நல்ல பாசமான மனைவி சுபைதா. இப்ப தவறுதலாக இந்த வார்த்தை முன் யோசனை இல்லாமல் வந்து விட்டது. பல்வேறு உலமாக்கள், மார்க்க அறிஞர்களின் சபையை கூட்டுவார். இதற்கு என்ன தீர்வு? நான் அறியாமல் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டேன். குறித்த நேரம் சூரியன் மறைந்து விட்டால் தலாக்கு நிகழ்ந்து விடும், பிரிவு நிகழ்ந்து விடும். மார்க்க தீர்ப்பு என்ன? வந்த உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, அமைச்சரே, பெரிய ஹாரூன் ரஷீத் மன்னர் அவர்களே, இதுக்கு தீர்வு எங்களுக்கே புரியல அப்படிமா. ஒருவேளை உங்களுடைய ஆட்சி பகுதி பறந்து விரிந்திருக்கிற பகுதி, அதிவிரைவாக ஓடுகிற ஒரு குதிரையில் உங்கள் மனைவியை அமர வைத்து உங்கள் எல்லையை தாண்ட வேண்டும் என்றாலும் கூட நேரம் மிக குறைவு, அதுவும் சாத்தியம் இல்லை. இப்ப என்ன செய்யலாம் என்று தெரியவில்லை என்கிற போது அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர் ஹஜ்ரத் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ், இமாமுல் ஆலம் ஹஜ்ரத் அபூ ஹனீஃபாவின் மாணவர், இப்ப அவர்களுடைய காலகட்டம் சொல்லுவார்கள், அவர்களிடத்திலே மார்க்க தீர்ப்பு கேட்கலாம். அப்ப இந்த விஷயம் அபூ யூசுப் இடத்திலே போகும். இப்ப சிறிதும் யோசனை இல்லாமல் அடுத்த நொடியில் தீர்ப்பை சொல்லுவார்கள். இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, அந்த வசனத்தை ஓதி காட்டுவார்கள், அன்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளிகள் இறை இல்லங்கள் அது அல்லாஹ்வின் சொத்துக்கள், அல்லாஹ்விற்கு சொந்தமானவை. எனவே நீங்கள் உங்கள் மனைவியை அருகில் இருக்கிற பள்ளியில் இரவு தங்க வைத்து விடுங்கள், அந்த தலாக் நிகழாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. காரணம், இவருடைய நியத்து என்னன்னு சொன்னா, இவரது ஆட்சிக்கு பகுதியில இருந்தாதான் தலாக்கு. ஆனால் மஸ்ஜிதுகள், இறை இல்லங்கள் அல்லாஹ்வின் வீடுகள், நீங்கள் அங்கே இரவு தங்க வைத்து விடுங்கள் என்று அற்புதமாக தீர்ப்பு சொல்வதை பார்க்கிறோம். மன்னிக்கவர்களே, அங்க பள்ளிகள் முழுக்க அல்லாஹ்வின் சொத்துக்கள், அல்லாஹ்வின் ப்ராப்பர்ட்டிகள் பள்ளிகள். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவனுடைய அதிகாரம் செலுத்துகிற பள்ளிவாசல்கள். கண்டிப்பார்களே, அதனால நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்து போன வரலாறு நமக்கு தெரியும். மக்கால இருந்து கிளம்பி 14 நாட்கள் தொடர் பயணம், மதீனாவை நோக்கிய பயணம். போகிற வழியில குபா என்கிற இடம், குபா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்கள் அந்த இடத்திலே தங்கி அவர்கள் செய்த பணி வரலாறு சொல்லுகிறது. ஒரு பள்ளியை கட்ட துவங்குவார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு உம்ரா போனவங்களுக்கு தெரியும், மஸ்ஜிதே குபா.
மதீனா போனதுக்கு பிறகு கூட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சனிக்கிழமை வருகிற போதும் மஸ்ஜிதுல் குபாவிலே வந்து தொழுது விட்டு போகிற வளமை பெருமானாருக்கு உண்டு. கண்ணிமிக்கவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதே குபா என்கிற பள்ளியை போகிற வழியிலே அந்த மதீனாவுக்கு போகிற வழியில கட்டினாங்க. கண்ணிமிக்கவர்களே, இந்த பள்ளியை குறித்து அல்லாஹ் விசேஷமாக குர்ஆனிலே குறிப்பிடுவான், மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா. தக்வா என்கிற இறை அச்சத்தை அடிப்படையாக வைத்து கட்டப்பட்ட பள்ளி என்று அல்லாஹ் பெருமிதமாக சொல்லுகிற அளவிற்கு அந்த பள்ளி இறையாலயம் மஸ்ஜிதுல் குபா குர்ஆனுடைய வசனங்களிலே உண்டு. கண்ணிமிக்கவர்களே, இதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம், மதீனா போய் சேர்ந்ததுக்கு பிறகு கூட வரலாறு நமக்கு தெரியும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் பணி, அவர்கள் பயணம் செய்த புனித ஒட்டகம் எந்த இடத்தில் அமர்ந்ததோ அந்த இடத்தில் அவர்கள் செய்த முதல் பணியும் ஒரு பள்ளிவாசலை கட்டியது, மஸ்ஜிதுல் நபவி. நபியின் பள்ளி என்று இன்றைக்கு வாய் நிறைய சொல்லுகிறோமே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் நுழைந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முதல் பணி அந்த இறை இல்லத்தை கட்டினார்கள். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா பெருமானார் நபியாகிறதுக்கு முன்னாடி 32 வயது இருக்கும். 40 வயதில் நபித்துவம், நபித்துவத்தை அடைவதற்கு முன்னால் மஸ்ஜிதுல் ஹரம், காபத்துல்லா, காபாவுடைய விரிவாக்க பணி, ஒரு பெரிய ஒரு பொறுப்பு, காபாவை எக்ஸ்டெண்ட் பண்ற பணி நடக்குது. இப்ப அந்த பணியில நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை இல்லத்தை கட்டுகிற பணியில் அவர்களும் களமிறங்கி பெரும் பெரும் கற்கள், செங்கற்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது புனித தோளிலே சுமந்து காயம் ஏற்படுகிற அளவிற்கு பள்ளி பணியிலே பங்கெடுத்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. கண்டிப்பிக்கவர்களே, ஆக இறை இல்லம் சார்ந்த பணிகளில் நம்முடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் இல்லம் குறித்த கண்ணியம் உள்ளத்திலே இருப்பதோடு எந்த தருணத்திலும் அல்லாஹ்வின் இல்லத்திற்கு ஏதேனும் ஒன்று என்று வருகிற போது நமது உள்ளம் கலங்க வேண்டும், நமது ஈமானிய உணர்வு நம்மை தட்டி எழுப்ப வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, என்று சொல்ல போனா நம்முடைய உள்ளங்கள் பள்ளியோடு இரண்டர கலக்க வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஈமான், பலமான ஈமானின் அடையாளம் என்ன தெரியுமா? எவரின் உள்ளம் பள்ளியில் லயித்திருக்கிறதோ அவர் ஈமான் பலம் என்பதற்கு அடையாளம். வெளியே போனாலும் அடுத்து எப்ப பள்ளிக்கு வருவோம்னு ஆசைப்படுவார். தொழுதுட்டு வெளியே வேற வேலையா போனாலும் கூட மீண்டும் எப்பொழுது பள்ளிக்கு வருவோம் என்று சொல்லி உள்ளம் பள்ளியோடு இரண்டர கலந்திருக்கும். இப்ப ஈமான் பலமானது என்பதற்கு சான்று. அடுத்து சொல்லுவாங்க, ஈமானுடைய பலவீனத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? பள்ளிக்கு வருவதை விரும்பாதது. உள்ள வந்துட்டாலும் கூட தப்பித்தவரை உள்ள வந்துட்டாரு, நம்ம பாக்குறோமா இல்லையா? சும்மாவுக்கு வந்து எத்தனையோ பேரு எப்படா சலாம் கொடுப்பார் இமாம், எப்ப இடத்த காலி பண்ணுவோம் என்று அநேகர்களின் மனோநிலைக்கு வந்து விட்டோம். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், ஈமானிய பலவீனத்தின் அடையாளம் பள்ளியில் உள்ளம் ஒன்றாமல் இருப்பது, பள்ளியை குறித்து உள்ளத்தில் கண்ணியம் குறைந்திருப்பது. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், நம் ஈமானை அளக்கிற தெர்மாமீட்டர், டெம்பரேச்சர் அளக்கிற தெர்மாமீட்டர் மாதிரி ஈமானை அளக்கிற தெர்மாமீட்டர் பள்ளியோடு இணைந்திருப்பது, பள்ளியில் அதிக நேரங்களை செலவழிப்பது, பள்ளியின் கண்ணியம் உள்ளத்திலே இருப்பது. கண்ணிமிக்கவர்களே, இப்ப நாம் யோசித்து பார்க்கிறோம், பொதுவாக இன்னைக்கு பள்ளிவாசல்கள் நம்முடைய நாடுகள்ல பல்வேறு வழிபாட்டு தலங்கள், பொதுவாக இன்றைக்கு இருக்கிற அரசுகள் மதவாத போக்கை கையில் எடுக்கிற போது சிறுபான்மையை குறித்து அவர்களது மிக மோசமான செயல்பாடுகள், அவர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கிற, அவர்களின் வழிபாட்டு உரிமையை பறிக்கிற பல்வேறு சதிகள் நாம் அறியாததில்லை. கண்ணிமிக்கவர்களே, அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற மதவாதிகளுக்கு, மதவெறி பிடித்தவர்களுக்கு படிப்பினையாக என்னவோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே ஒரு வரலாறு சொல்லுவான். நாம் பிரபலமாக அறிந்திருக்கலாம். அபரஹா யானை படையோடு நான் பெரும் ஆதிக்க சக்தி என்று சொல்லி என்னை அசைப்பதற்கு யார் இருக்கிறார் என்கிற மமதையோடு பெரும் யானை படையோடு கிளம்பி இறைவனின் முதல் ஆலயம் காபாவை தகர்ப்பதற்காக வந்த அபரகாவின் நிலை நமக்கு தெரியும். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத் வரை வரவிருக்கிற ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் பாடம் புகட்டுகிறான். எனது இல்லத்திலே கை வைத்தால் இது போன்ற நிலைதான் உங்களுக்கு என்று சொல்லி சந்தேகத்திற்கு இடமில்லாத வேதத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செய்தியை அழுத்தமாக பதிவு செய்கிறான். கண்ணிமிக்கவர்களே, இப்ப வரலாறு நாம் அறிந்திருக்கலாம். யானை படையோடு வருவான் அபரகா. இப்ப பெரும் படை திரட்டி பலம் பொருந்தே யானையோடு வருபவனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அற்பமான பறவைகளை, தைரன் அபாபில் குர்ஆன் சொல்லுகிறது, சிறு சிறு பறவைகள், அதன் வாயில் அழகில் கூறிய அழகுகளில் சிறு சிறு பொடி கற்கள், சுடப்பட்ட கற்கள்,
அணுகுண்டுகளை விட வீரியம் கொண்டிருக்கிற கற்களை அல்லாஹ் அனுப்பி அந்த யானை படைகளை சின்ன பின்னமாக்கி காஸ்பி மாகூல் குரான் சொல்லுகிறது. இந்த மாடுகளால் மென்று தின்னப்பட்டு நன்கு அரைக்கப்பட்டு வைக்கோல் எப்படி ஒரு வித கூழ்ம நிலைக்கு போய்விடுமோ அது போன்ற நிலைக்கு அல்லாஹ் அந்த எதிரிகளை சின்ன பின்னமாக்கினான் என்று குரான் சொல்லுவதை பார்க்கிறோம். மன்னிப்பிக்கவர்களே, இப்ப அல்லாஹ்வின் ஆலயங்கள் அது முழுக்க அல்லாஹ்விற்கு சொந்தமானவை. அதற்கு ஏதேனும் ஒன்று செய்ய நினைக்கிற போது, ஏதேனும் ஒரு அசம்பாவிதமோ ஏதேனும் ஒரு பாதிப்போ என்று வருகிற போது நம்முடைய பொறுப்பை உடனே கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிமிக்கிறவர்களே, ஒன்று அல்லாஹ்வின் ஆலயம் அவன் பார்த்துக் கொள்வான். இன்றைக்கு அப்துல் முத்தலிப் அந்த மனநிலையில் தான் இருந்தார். அப்ரஹா படையோடு வந்து மக்காவுக்கு வெளியே டென்ட் போட்டு தங்கி இருப்பான். இப்ப தூது அனுப்புவான். அப்ரஹா ஊர் தலைவர் அப்துல் முத்தலிப் இந்த மாதிரி நாங்க காபத்துல்லாவை இடிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்துல் முத்தலிப் அவர் சொல்லுவாரு, வந்தவன் ஊரின் எல்லையில இருக்கிற அப்ரஹா இந்த அப்துல் முத்தலிபுக்கு சொந்தமான ஒட்டகங்களை பிடித்து வைத்துக் கொள்வான். இந்த தூது வந்தவனே அப்துல் முத்தலிப் சொல்லுவாங்களாம், ஒண்ணுமில்லை, ஒட்டகத்தை கொடுத்துரும் அப்படிம்பாங்க. போய் பேச்சுவார்த்தை நடக்கும், ஒட்டகத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி மேல கீழே இறங்கி பார்ப்பானா, பார்த்துட்டு சொல்லுவானா, நீ ஊரின் பெரிய பொறுப்பாளர், பெரும் தலைவர், இப்ப நான் ஆலயத்தை இடிக்க வந்திருக்கிறேன், அது குறித்து நீ பேச வந்திருப்பாய் என்று பார்த்தால் நீ உன் ஒட்டகங்களை குறித்து பேசுகிறாயே என்று சொல்கிற போது அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுவார் அப்துல் முத்தலிப், ஒட்டகம் என் சொத்து, நான் அதை கேட்க வந்திருக்கிறேன். கஅபா ரபுல் ஆலமீனின் ஆலயம், அவன் பார்த்துக் கொள்வான் என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தைகளை அல்லாஹ் நிலைநிறுத்தி காட்டினான். கண்ணிமிக்கவர்களே, மிக பெரும் அழிவையும் இழிவையும் சந்தித்தான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சிறப்பானவர்களே, யோசித்து பார்க்கிறோம், அல்லாஹ்வின் ஆலயங்கள் கை வைக்கப்படுகிற போது நம்முடைய பிரார்த்தனைகள், நம்முடைய உணர்வு மிக்க பங்களிப்புகள், நம்முடைய வீரியமிக்க செயல்பாடுகள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுகிற போது அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய உதவி நிச்சயம். கண்ணிமிக்கவர்களே, அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு இப்ப இவர்களுடைய அவதூறுகளை போல நம்முடைய நாடுகளை பார்க்கிறோமே இல்லையா, பல்வேறு பள்ளிவாசல்கள் ஆரம்ப காலத்துல அது பிரமத வழிபாட்டு தலங்கள். அந்த இஸ்லாமிய மன்னர்கள் இப்ப மதவாத போக்கை கையில் எடுத்து பிரமத ஆலயங்களை இடித்து அவர்கள் சில கீழே இடம் ஃபுல்லாயிட்டனால மேல இடம் காலியா இருக்கு, சில மொத்தம் அப்படி மேல போயிடும். நல்லா கர்வ செய்யும். இப்ப நம்முடைய நாடுகளை போல இன்றைக்கு பெரும்பாலும் பரப்பப்படுகிற அவதூறு குற்றச்சாட்டுகள், பொய் பிரச்சாரங்கள், இஸ்லாமிய மன்னர்கள் பிரமத வழிபாட்டு தலங்களை இடித்து தங்கள் வழிபாட்டு தலங்களை கட்டினார்கள் என்றெல்லாம் இப்ப பச்சை பொய்யாக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகளை பார்க்கிற மன்னிமிக்கவர்களே. ஆனால் இஸ்லாத்தின் நிலைப்பாடு, ஒரு இறை இல்லம் கட்டப்பட வேண்டுமானால் அது எந்தவித பிறரிடமிருந்து பறிக்கப்பட்ட நிலங்களோ பிறரின் எதிர்பார்ப்புகளோ எதுவும் இல்லாமல் முழுக்க நீதமான முறையில் அந்த இடங்கள் வாங்கப்பட்டு பிறருக்கு எந்தவித அநீதியோ பாதிப்போ இல்லாமல் பள்ளிகள் கட்டப்படுவது இறை இல்லத்திற்குண்டான கண்ணிமிக்கவர்களே. அதனாலதான் மஸ்ஜித் நபவியுடைய கட்டுமான பணியில நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி கட்டுவது என்று முடிவு செஞ்சிருவாங்க. இப்ப இடம் குறித்த தேர்வு நடைபெறுகிறது. அந்த மதீனால 2 யத்தீம் சிறுவர்கள், அனாதை சிறுவர்கள், அவர்களுக்கு சொந்தமான இடம். இப்ப இந்த இடத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்வார்கள். இதில் அபூபக்கர் வந்து சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு விலை என்ன கேட்டுட்டு வாங்க, இன்றைய மார்க்கெட் ரேட்டு என்ன. அந்த சிறுவர்கள் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இடம் உங்களுக்கு அன்பளிப்பு, நாங்கள் விலையெல்லாம் வாங்க விரும்பவில்லை, அப்ப இந்த அல்லாஹ்வின் இல்லத்திற்காக இனாமாக தருகிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்து விடுவார்கள். இப்ப வலிய வந்து பள்ளிக்கு இடம் தருகிற போதும் கூட அல்லாஹ்வின் இல்லம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலை கொடுத்து வாங்கிய வரலாறை பார்க்கிறோம். மன்னிக்கிறவர்களே, அபூபக்கர் போய் ரேட்டை கேட்டு வருவாங்க, இன்னைக்குள்ள மார்க்கெட் ரேட் என்ன. பெருமானாட்ட வந்து சொன்ன உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அன்றைய விலை மதிப்பு என்னவோ அதை விட 2 மடங்கு தந்து வாங்குங்கள் அப்படின்னு பெருமானார் சொல்லுவாங்க. இப்ப இந்த அளவிற்கு நீதம் நிலைநாட்டப்படுகிறது. கண்ணிமிக்கவர்களே, இறை இல்லங்கள், இறை ஆலயங்கள் கட்டப்படுகிற போது எவருக்கும் அநீதி இல்லாமல், பிறரின் நிலங்களை பறிக்கிற எந்தவித அனாச்சாரங்களும் இல்லாமல் முழுக்க நீதம் நிலைநாட்டப்படுகிறது. கண்ணிமிக்கவர்களே, ஆனாலும் இன்றைய மதவாத அரசுகள் அவர்கள் பரப்புகிற மிக மோசமான அவதூறுகள்ல ஒன்று. அதனால பாபர் மஸ்ஜித் அப்பதான் நம்ம பார்த்தோம். பாபர் மஸ்ஜித் இப்ப இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்று சொல்லி இந்த நாட்டின் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு பொறுமை காத்தோம். ஆனாலும் கண்ணிமிக்கவர்களே, பொதுவா உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள் சொன்ன செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப அவர்கள் அந்த இடத்தை கபலீகரம் செய்து விட்டாலும் கூட
பல சட்டங்களை துஷ்பிரயோகம் செய்து அதை அபகரித்துக் கொண்டாலும் கூட அந்த இடம் கியாமத்து வரை அல்லாஹ்விற்கு சொந்தம், பள்ளிவாசல். காரணம் அல்லாஹ்வின் இல்லம். என்ன அவர்கள் பல்வேறு சதிகள் செய்திருந்தாலும் கூட அது உலக இறுதி நாள் வரை அல்லாஹ்வுடைய இல்லங்களாகத்தான் அது திகழும். கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இஸ்லாமிய மன்னர்களை குறித்து எவ்வளவு அவதூறு. அவுரங்கசீப் மிக அற்புதமான ஆட்சியாளர். இப்ப பல்வேறு வழிபாட்டு தலங்களை இடித்து ஆலயங்கள், இஸ்லாமிய பள்ளிகள் கட்டியதா ஒரு அவதூறு. மாமன்னர் திப்பு சுல்தான், இப்ப அவரை குறித்து எவ்வளவு மிக மோசமான குற்றச்சாட்டுகள். ஆனால் வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது, இந்த இஸ்லாமிய மன்னர்கள் இஸ்லாமிய ஆலயங்கள் பள்ளிகளுக்கு தந்த மானியங்களை விட, உதவிகளை விட, பிற மதங்களை சார்ந்திருக்கிற வழிபாட்டு தடங்கள், மடங்கள் அவர்கள் செய்திருக்கிற உதவிகள் ஏராளம் என்று ஆதாரப்பூர்வ தகவல் சொல்லுகிறது. கண்டிப்பார்களே, இன்னும் சொல்ல போனா இந்த இன்றைக்கு இருக்கிற அரசியல் மிக மோசமான அரசியல் சதி, மதவாத பிளவுகளை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் செய்ய துடிப்பவர்கள், அவர்களின் சூழ்ச்சிகளிலே ஒன்று இஸ்லாமிய வழிபாட்டு தலங்களிலே கை வைப்பது. கண்ணிமிக்கவர்களே, நீதமும் நேர்மையும் உலகில் நிலைத்திருக்கிற வரை இந்த உலகம் நிலை பெற்றிருக்கும். இப்படி தொடர்ந்து அநியாயத்திற்கு மேல் அநியாயம், அக்கிரமத்திற்கு மேல் அக்கிரமம், அல்லாஹ்வின் இல்லங்களில் கை வைக்கிற போக்கு தொடர்ந்து அதிகரிக்கிற போது உலக அழிவு நெருங்குகிறது என்ற அர்த்தம். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் அநீதிகள் தலைவிரித்தாடுகிற போது உலகை அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான், ஒட்டுமொத்த அழிவுக்கு உட்படுத்தி விடுவான். கண்ணிமிக்கவர்களே, மாமன் திப்பு சுல்தானை பத்தி வரலாறு சொல்லுகிறது. அவருடைய ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட 156 கோயில்கள், பிற மதத்தை சார்ந்த வழிபாட்டு தலங்களுக்கு தொடர்ந்து மானியம் வழங்கிய வரலாறு உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் அவர் மானிய தொகை ஒதுக்குகிற போது ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு ஆண்டும் 2,33,000 ஒதுக்குவார்கள் பிற மத வழிபாட்டு தலங்களுக்கு. இதில் பெரும்பான்மை தொகை பிற மத வழிபாட்டுக்கு தான் போய் சேருமா. இந்த அளவிற்கு இந்த முகலாய மன்னர்களாகட்டும், இஸ்லாமிய மன்னர்களாகட்டும், சமய நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் என்றெல்லாம் சொல்லி இந்த நாடுகளில் நீதியை நிலைநாட்டி இருக்கிற போது இன்றைக்கு எத்தனை அவதூறான குற்றச்சாட்டுகள். கண்ணிமிக்கவர்களே, இறுதியாக சொல்லுவதானால் அல்லாஹ் வசனத்திலே குறிப்பிடுகிறான், இன் குன்தும் அன்துமுல் ஆலம், நம்மை பார்த்து அல்லாஹ் ஆறுதலாக சொல்லுகிறான், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். இன் குன்தும் முஃமினீன், உங்களிடத்திலே ஈமான் இருந்தால். இன்றைக்கு நாம் பலப்படுத்த வேண்டியது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்குல் கொள்ளுகிற, அவனையே முழுமையாக சார்ந்திருக்கிற, அவனின் உதவியை கேட்டு பெறுகிற ஈமானிய பலம் நமக்கு வேண்டும். கண்டிப்பார்களே, பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப இறைவனின் உதவியை அப்துல் முத்தலிபை போல நேரடியாக கொண்டு வருகிற எதிரிகளுக்கு அல்லாஹ்வின் வல்லமையை, சக்தியை நாம் கேட்டு வாங்கி உணர்த்துகிற அளவுக்கு நம்முடைய ஈமான் பலப்பட வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இப்ப அதுக்கு மாற்றமா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்னன்னு சொன்னா, ஒன்று பரலுகளையே பலவீனம், பரலுகளுக்கு கூட்டம் வர்றதில்லை. நிறைய பேர் ஜும்மாவுக்கு கூட்டம் தான் வர்றோம். தொடர்ந்து நம்மளே பல பயானங்கள் கேட்டு கேட்டு நமக்கே சலிச்சு போயிருக்கும். இதே திரும்ப திரும்ப சொல்றாங்களே. அப்ப ஒவ்வொரு ஜும்மாவுடைய கூட்டத்தை போல 5 தொழுகைகளுக்கும் கூட்டம் நிரம்பி வழிகிற போது அல்லாஹ்வின் முதல் உதவியாக எதிரிகளின் உள்ளத்தில் அல்லாஹ் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்துவான். இந்த ஒட்டுமொத்த மக்கள் திரளை பார்க்கிற போது ஒரு பெரும் கூட்டம் பள்ளிக்கு வந்து தொழுகை நேரங்களில் வந்து தொழுது விட்டு போகிற போது பார்ப்பவர்களின் உள்ளங்களிலே அச்சம். கண்ணிமிக்கவர்களே, இது அல்லாஹ்வின் முதலாவது உதவி. ஆனா இன்னைக்கு மாற்றமா தொழுகையில தூங்கிறோம், தொழுகாம தூங்குறோம், பல்வேறு வேலையை சாக்கு போக்கா சொல்லி தொழுகாம விட்டுறோம். இது ஒரு பக்கம். இப்ப இறைவனின் உதவியை தடுத்து நிறுத்தக்கூடிய இன்னொரு மிக முக்கிய அம்சம், இன்றைக்கு நாம் ஈடுபடுகிற பல்வேறு பாவங்கள், பல்வேறு ஹராம்கள். வருமானத்துல ஹராம், வட்டி, பல்வேறு லஞ்சம், பல்வேறு ஹராமான வருமானங்கள், பொய் சொல்லி வியாபாரம் பண்றது, பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வது, இப்ப பிறரை ஏமாற்றி வியாபாரம் செய்வது. இப்ப வருமானங்களில் ஹராம் கலக்கிற போது துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படாது. ஒரு கவலை உணவு, ஹராமான உணவு உள்ளே சென்றால் அவருடைய துவா ஒப்புக்கொள்ளப்படாது. கண்ணிமிக்கவர்களே, எனவே நம்மிடத்திலேயும் மாற்றம் வேண்டும். அல்லாஹ்வின் இல்லம் குறித்த கண்ணியம் உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும், மகத்துவத்தை உள்ளத்தில் கொண்டு வருகிற அதே வேளை நம்முடைய தனி மனித வாழ்க்கையிலும் சீர்திருத்த வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, நம்மிடம் இருக்கிற அலட்சியங்கள் களையப்பட வேண்டும். மிக முக்கியமா பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் இல்லத்திற்காக நாம் போராடுவது, அல்லாஹ்வின் இல்லத்தை பாதுகாப்பதற்காக. அற்புதமான ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவாங்க, நாளை மறுமையில முதலாக சுவனத்திற்கு செல்லக்கூடியவர்கள், பெரும் பாக்கியசாலைகள் யார் அப்படின்னு கேட்கிறப்ப பெருமானார் சொல்லுவாங்க, ஏழை முஹாஜிரின் என்பார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏழை முஹாஜிரின்கள். எவ்வளவு மிக மோசமான ஏழ்மை அப்படின்னு சொன்னா, உண்ணுவதற்கு உணவு இருக்காது,
இப்ப முறையான ஆடை இருக்காது. பெருமானார் சொல்லுவாங்க, உலகின் பல்வேறு பாகங்களில் இருந்து நாளை மறுமையில் சூர் ஊதப்படுகிற போது ஒட்டுமொத்த மனித குலமும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற போது இவர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆங்காங்கே எழுப்பப்படுவார்கள். பல்வேறு நாடுகள்ல போய் தீனுக்காக சேவை புரிந்தவர்கள், தன் உயிரை தியாகம் செய்தவர்கள். இப்ப சூர் ஊதப்பட்டதற்கு பின்னால் பல்வேறு பாகங்களில் இருந்து எழுந்தவர்கள் ஓரிடத்திலே ஒன்று திரட்டப்படுவார்கள். இவர்கள் முதலாவதாக சோழம் செல்லக்கூடியவர்கள். பெருமானார்ட்ட கேட்பாங்க, யார சொல்லுவாங்க, என்ன நன்மை செஞ்சாங்க, அவர்கள் செய்த அமல் என்ன? பெருமானார் சொல்லுவாங்க, இவர்களை வைத்து எல்லை பாதுகாப்பு செய்யப்பட்டது. இந்த நாட்டை பாதுகாப்பு, பல்வேறு பாதுகாப்பு பணிகளில் இவர்கள் ஈடுபடுத்தப்பட்டார்கள். இவர்களின் குடும்பம், தொழில், பல்வேறு வருமானங்கள் என்று சொல்லி அத்துணையும் தியாகம் செய்துவிட்டு இறையில்ல பணிக்காக, இறைவனின் ஆட்சியை பாதுகாப்பதற்காக தியாகம் செய்ய பெருமாள் அணிவிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய நாடுகளையும் சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கிறது. முதலாவதாக நம்முடைய சீர்திருத்தம், அடுத்து அல்லாஹ்வின் ஆலயம் குறித்த கண்ணியம் உள்ளத்துல கொண்டு வர்றது, மூன்றாவது நம்மால் முடிந்த அளவிற்கு நாமும் தியாகங்களை அதிகப்படுத்த வேண்டும். அணிவிக்கிறவர்களே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நமக்கு ஹிதாயத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்துவானாக. அல்லாஹ்வின் இல்லங்களை குறித்த கண்ணியத்தை உள்ளங்களிலே போடுவானாக. அல்லாஹ் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் குறித்த அச்சத்தை, பயத்தை எதிரிகள் உள்ளத்திலே போடுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.